இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற விஷயங்கள் வந்து என்னென்னா வந்து இப்போ கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸை வந்து நாங்கள் டெவலப் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதில் வந்து நாங்கள் பேங்க் ஆப் கன்சோல் ஆப்பை நாங்கள் இப்போ டெவலப் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதில் நாங்கள் பார்க்கல இந்த பேங்க் ஆப் கன்சோல் ஆப்பை வந்து எப்படி அந்த டிக்ஷனரிஸ் லிஸ்ட் அந்த கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி செய்கிற ஐடியாவையும் அதோட வந்து எங்களோட ஒரு 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 கோட் வந்து பார்க்கல எப்படி வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக எழுதுறது அன்ஆர்கனைஸ்டாக எழுதுறது அந்த அப்படியான ஒரு கான்செப்ட்ஸையும் இதில் பார்ப்போம். ஸோ இதில் நான் கவன போகிற விஷயங்கள்னா வந்து டிக்ஷனரிஸை எப்படி யூஸ் பண்ணுறது, மற்ற வந்து எப்படி ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறதை பற்றி பார்த்துக்கொண்டு இங்கே நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிற விஷயங்கள் இப்போ என்னென்னா வந்து நாங்கள் வந்து டெம்பரரியாக தான் நாங்கள் ஸ்டோர் பண்ண போகிறோம். இதை பெர்மனண்டாக ஸ்டோர் பண்ணிட. ஸோ இதை வந்து ஒரு 4 விதமாக இந்த மாதிரி கோடிங்ஸை எழுதலாம். அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தந்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா ஒரே ஆப் தான், ஆனால் வித்தியாசமாக இப்படி கோடிங் எழுதலாம், அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் என்ற ஐடியா தான் வந்து நான் இங்கே இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிக்ஷனரியை யூஸ் பண்ணி செய்கிறேன்றது ஃபஸ்ட்டாக ஆப்டிமலான சொல்யூஷன். அதை வந்து உங்களுக்கு நான் என்ன செஞ்சுக்கிறேன்டா 2 விதமாக வந்து நான் வந்து கோடிங்கை உங்களுக்கு தார். இப்போ இதில் வந்து பார்க்கல இதில் வந்து என்ன செய்ய வேண்டும் பார்த்தோம்னா நாங்கள் வந்து இதை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டாக வந்து இந்த பேங்க் ஆப் கன்சோல் ஒன் இந்த ஆப்பை நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ இதில் வந்து என்ன விஷயங்கள் நடந்திருக்குன்ற ஃபஸ்ட்டு உங்களுக்கு கோடை காட்டிட்டு ஒரு அவுட்புட்டை பார்த்துட்டு நாங்கள் உள்ளுக்கே நடந்திருக்கின்றதை பற்றி இருக்கா இந்த கோடில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட், டிபாசிட் மணி, மேலே வித்ட்ரா மணி, செக் பேலன்ஸ், ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி பார்க்குறதா. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ரன் பண்ணி பார்க்க போகிறீங்கன்னா இல்லை பாருங்க, நான் ஆல்ரெடி இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டரை இதில் வந்து பைதன் பேங்க் ஆப் கன்சோல் 1.py இதில் பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான். முதல்ல நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டின மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் கொடுத்து அக்கௌண்ட் நம்பர் கிரியேட் அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட் நம்பர் 123 இப்போ அக்கௌண்ட் நேம் இப்போ JER சும்மா கொடுக்குறேன். இனிஷியல் பேலன்ஸ் 1200 இப்படி கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு டிபாசிட் பண்ணலாம். இந்த சாய்ஸ் 2 இப்போ நான் ஒரு 300 ரூபீஸ் டிபாசிட் பண்ணுவோம். இப்போ பாருங்க, நான் இப்போ வித்ட்ரா பண்ணுறேன்னு ஒரு இப்போ 300 கொடுத்தா 500 வரும். நீங்கள் இப்போ பேலன்ஸ் செக் பண்ணி பார்க்கறது 4 கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்களா இதில் வந்து செக் பேலன்ஸ் இந்த அக்கௌண்ட் நம்பர் 123 அப்படி கேட்குது. சரிங்களா? இப்போ 1200 அண்ட் இந்த ஃப்ளோ உங்களுக்கு வேணும். மற்ற வந்து வேறு வந்து இதில் பாக்கியில் வந்து எங்களுக்கு வந்து வித்ட்ரா மணி என்று கொடுத்தோம்டா இப்போ நான் இப்போ ஒரு 700 ரூபீஸை வித்ட்ரா பண்ண போகிறேன்டா இப்போ 3வது கொடுத்து போட்டு இப்போ 123 அக்கௌண்ட் நம்பர் கேட்குது. பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோவை இப்போ 700 ரூபீஸ் கொடுப்போம். சரி, கொடுத்து போட்டு இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், வித்ட்ரால் சக்ஸஸ்ஃபுல், அப்டேட் பேலன்ஸ் 500 இதையும் காட்டுது. வேறு திருப்பி செக் பண்ணி பார்க்க போகிறோம்டா என்ன செய்யணும், நாங்கள் வந்து 4 இந்த கொடுத்து போட்டு இப்போ நாங்கள் இந்த அக்கௌண்ட் நம்பர் 123 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாய்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் பேலன்ஸ் 500 காட்டுது. மெட்டல பாக்கியில் வந்து இப்போ 5 கொடுத்தீங்கன்னா அதுக்கும் அக்கௌண்ட் நம்பரை கேட்கும். கொடுத்து போட்டு இப்போ நாங்கள் இப்போ ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரினா டோட்டலான வித்ட்ரால் டோட்டலான டிபாசிட்டோட காட்டும். அது ஓகே. மற்ற வந்து 6 கொடுத்தோம்னா இப்போ எனக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு எக்ஸிட் ஆகுது. சரி, இதாங்கட ப்ரோக்ராமில் ஃப்ளோ. ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரோக்ராமில் ஃப்ளோ என்ன மாதிரின்றது வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும். சரி, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் திருப்பி இது இந்த மெனுஸை திருப்பி இன்ஃபைனைட் லூப்பாக கேட்டு இவ்வளோ ஃபங்க்ஷனாலிட்டிஸையும் நாங்கள் அச்சீவ் பண்ணுறோம். ஸோ நான் இந்த கோடை இப்போ நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷனாக நாங்கள் கொண்டு எழுதுறோம். முதல்ல வந்து அதே டிக்ஷனரி இம்ப்ளிமெண்டேஷனை இந்த கோடை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஃபங்க்ஷன்ஸ் ஒன்றும் யூஸ் பண்ணாமல் எழுதியிருக்கேன். ஆனால் இது ஒரு பேட் வே ஆஃப் கோடிங். சரி, நான் இப்போ ஏன்னா நாங்கள் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு செய்யலாம், எங்களுக்கு ஒரு ப்ராப்பராக இன்னும் இதை ஆர்கனைஸ் பண்ணலாம். இருந்தாலும் ஒரு பிகினரான கோடிங் எழுதிக்கல அது என்ன மிஸ்டேக்ஸ் வரணும்னு பார்ப்போம். சரி, ஸோ இந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குட் வே ஆஃப் கோடிங்கில் பார்த்தீங்கன்னா அதே ப்ரோக்ராம் தான். ஆனால் இதை வந்து ஃபங்க்ஷன்ஸை பாவிச்சு நாங்கள் இன்னும் ஆர்கனைஸ்டாக இங்கே எழுதியிருக்கோம் இந்த கோடிங்கை. ஸோ இதான் அதுக்கு ரெண்டுக்குமான வித்தியாசம். சரி, ஸோ நீங்கள் பார்க்கல இல்லை உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் இதுலேருந்து போவோம், ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். பேங்க் ஆப் கன்சோல் 1 ஓப்பன் பண்ணுவோம். முதலாவது பார்த்தீங்கன்னா ஒரு மினி பேங்கிங் ஆப் ப்ரொசீஜர் ஜஸ்ட் ஒரு கமெண்டாக அவங்க போட்டிருக்காங்க, நல்ல ப்ராக்டிஸ் என்ன ஹெடிங்கை போடுறது. இப்போ நாங்கள் வந்து எங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து அக்கௌண்ட்ஸ் டிக்ஷனரிக்கு ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்கும், நேம், பேலன்ஸ், ட்ரான்சாக்ஷன்ஸ் அந்த இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு நேம், அதுக்கு ஒரு பேலன்ஸ், சிங்கிள் பேலன்ஸ் தான் இருக்கும். ஆனால் நிறைய ட்ரான்சாக்ஷன்ஸாக வச்சுருக்கலாம். அதான் அந்த ஐடியா. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் ப்ரோக்ராம் லூப் பண்ணுற ஒரு கான்செப்டை போட்டுட்டு அந்த இஃப் அண்டர்ஸ்கோர் நேம் இதை சொல்கிற இதெல்லாம் வந்து அந்த பைதன் மேஜிக் மேட்ச் சொல்லுவோம். அது பிரச்சனை இல்லை, இப்படி போட்டு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். அதனால தான் இப்போ இஃப் அண்டர்ஸ்கோர் நேம் அண்ட் இந்த இதை வந்து நாங்கள் போட்டிருக்கோம். சரி, இப்போ இதில் வந்துட்டு இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபைனைட் லூப் எழுதுறோம். அதை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பாருங்க, இப்போ 7வது லைன்லேருந்து வாங்கி அந்த இஃப் கண்டிஷனுக்குலாம் எல்லாம் எழுதுறோம். அதே போல் அந்த வைல் லூப்புக்கெல்லாம் மிச்சம் இல்லாமல் இருக்குது. வைல் ட்ரூ இது வந்து உங்களுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்க மட்டும் அது ஃபுல்லாக என்ன நடக்கும், உங்களுக்கு வந்து திருப்பி இந்த லூப் ரன் ஆகிக்கொண்டே இருக்கும். சரி, இப்போ இந்த வைல் லூப்புக்குள்ள என்ன செய்கிறோம், நாங்கள் வந்து ஒரு மினி பேங்க் ஆப் கொடுத்து போட்டு கிரியேட் அக்கௌண்ட், டிபாசிட் மணி, வித்ட்ரா மணி, செக் பேலன்ஸ், ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி என்ற இந்த மெனுஸை நாங்கள் டர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இப்போ இன்டர்வியூ சாய்ஸ்
குடுத்து போட்டு இப்ப என்ன செய்றோம், இஃப் சாய்ஸ் ஈக்குவல் டு 1 என்றா இப்ப என்ன செய்றோம், நாங்க வந்து இப்ப கிரியேட் அக்கவுண்ட் அதான் இந்த கான்செப்ட். இங்க மெனு ஒண்ண பிரிண்ட் பண்றோம். நாங்க வந்து இப்ப இந்த சாய்ஸ வந்து நாங்க கேட்டு வாங்கிட்டு, அந்த சாய்ஸ் உங்களுக்கு என்னவா இருக்கும்? உங்களுக்கு சாய்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்குமாண்டா, அதுக்கு என்ன அர்த்தம்ண்டா, நீங்க ஒரு அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். சரி. அப்பைகள என்ன செய்யுது, முதலாவது அக்கவுண்ட்ட நீங்க கிரியேட் பண்ண போறீங்கண்டா, நீங்க உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் நம்பர கேட்டு வாங்கணும். அக்கவுண்ட் நம்பர கேட்டு வாங்கி, அக்கவுண்ட் நம்பர் வேரியபிள வந்து நாங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். பிறகு பாருங்க, இஃப் அக்கவுண்ட் நம்பர் இன் அக்கவுண்ட்ஸ்ண்டா என்ன இதுதான் அந்த ஆப்பரேட்டர் என்ன. பாருங்க இதுல பைத்தான்ல வந்து அக்கவுண்ட்ஸ்ன்றதுக்குள்ள அக்கவுண்ட்ஸ்ண்டா என்ன? அக்கவுண்ட்ஸ்ன்றது வந்து எங்கட அந்த டிக்ஷனரி. அந்த டிக்ஷனரிக்குள்ள பார்க்கிறோம், இந்த அக்கவுண்ட் நம்பர் இருக்கா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் டிக்ஷனரி வந்து எப்படி மேப் ஆகிருக்கும். அது வந்து ஒரு அக்கவுண்ட் நம்பர். ஏன்னா டிக்ஷனரில வந்து பார்த்தீங்கன்னா, கீ வேல்யூ பேர். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அக்கவுண்ட் நம்பர்ன்றது கீ. மற்றது வந்து இந்த இதுல வந்து வேல்யூ. ஆகவே கீஸ் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, யூனிக்கா இருக்கும். யூனிக்கா இருக்கையில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன செய்யும்? நீங்க டூப்ளிகேட் ஆன வேல்யூ போட இயலாது. அதனால பாருங்க இந்த எங்க அக்கவுண்ட் நம்பர் அந்த கீஸ தான் நீங்க தேடுது. அந்த ஆல்ரெடி உங்கள்ட்ட அக்கவுண்ட் நம்பர் இருக்குமெண்டா, உங்களுக்கு என்ன செய்யாது? அக்கவுண்ட் நம்பர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்ன்னு சொல்லி போட்டு, அது வந்து உங்களுக்கு பிரேக் ஆகிடணும். சரி. அதனால இங்க ஒரு கன்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுதான் இது நல்ல ஒரு கோடிங்கா இருக்குது. இதன் மூலமா எப்படி இந்த உங்களோட லாஜிக்ஸ் பிரேக்கள், கன்டின்யூ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு நீங்க வடிவா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாரி இருக்கும். சரி. இப்ப பாருங்க முதலாவது அத செய்றோம். நாம அக்கவுண்ட் நம்பர் இருந்தா விடக்கூடாது. நான் புதுசா கிரியேட் பண்ண அத செய்றோம். பிறகு பார்த்தோம்னா, நாங்க வந்து அப்படி இல்லையேண்டா, அடுத்து என்ன கேட்கும்? என்ட அக்கவுண்ட் நேம் என்று கேட்குது. அதுல உங்க அக்கவுண்ட் நேம குடுக்கலாம். குடுத்துட்டு பாருங்க, என்ன செய்றோம்டா, ஒரு வைல் ட்ரூ லூப்புக்குள்ள இங்க நாங்க எழுதுறோம். சரி. கேட்கிறோம் என்னடா வந்து, இப்ப ஏன் இந்த வைல் ட்ரூ லூப் இல்லாமடா இங்க ஏன் மேலேயும் ஒரு வைல் ட்ரூ இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஏன் இத போடுறோம்ன்றத பத்தி பாருங்க. இந்த கோடிங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் வந்து எங்களுக்கு விளங்கும். நீங்க பார்த்தீங்கன்னா என்ன, நீங்க கோடிங்க வாசிக்கிற அப்படி தான் பார்த்தீங்களா? இந்த வைல் ட்ரூவன்டா நாங்க இப்ப இத வாசிச்சுட்டு இத வாசிக்கக்கூடாது. சரி. இப்ப எங்களுக்கு வந்து இப்ப இது வந்து திருப்பி திருப்பி நடக்க போறது. வைல் ட்ரூக்குள்ள இண்டென்ட் பண்ணி தான் அடிக்கிறோம். பாருங்க அதுக்குள்ள வந்து ட்ரை எக்ஸெப்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ பாவிச்சிருக்கிறோம். அதுல என்ன செஞ்சிருக்கிறோம், ஃபர்ஸ்ட்டா வந்து உங்களோட இனிஷியல் பேலன்ஸ வந்து கேட்டுருக்கேன். சரி. கேட்டு வாங்கிட்டு, இப்ப என்ன செய்றோம், அத ஒரு ஃப்ளோட் உங்க பேலன்ஸ் வந்து எப்ப நீங்க ஒரு இன்புட் கேட்டு வாங்க ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்க வந்து நாங்க இப்ப என்ன செய்வோம், ஃப்ளோட்டா நம்பர்லாம் கேட்டு வாங்குவோம். ஃப்ளோட்டா வந்து நாங்க இங்க கன்வெர்ட் பண்ணி, அத இனிஷியல் பேலன்ஸ் என்ற வேரியபிள் இது மேல வந்து இனிஷியல் பேலன்ஸ் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங். இங்க இனிஷியல் பேலன்ஸ்ன்றது வந்து ஒரு என்ன வேரியபிள். இது ஃப்ளோட் வேரியபிள். இது எல்லாமே நல்ல பெஸ்ட் பிராக்டிஸ். இப்ப உங்களுக்கு என்னண்டா, என்ன இப்ப ஸ்ட்ரிங்காண்டா அப்படி எஸ்டிஆர்னு போடுறது. சரி இனிஷியல் பேலன்ஸ் இப்படி போடுறதுனா எல்லாம் நேமிங் கன்வென்ஷன்ஸா இருக்கும். சரி. இஃப் இனிஷியல் பேலன்ஸ் லெஸ் தேன் 0 பிரிண்ட் இனிஷியல் பேலன்ஸ் கேனாட் பி நெகட்டிவ் என்ற மாரி சொல்றோம். சரி. இப்ப எல்ஸ் இப்ப என்ன பிரேக் வேலிட் பேலன்ஸ் என்டர்ட். இதுதான் சொல்றோம். பாருங்க. இப்ப உங்களுக்கு இப்ப இப்ப என்னதுக்காக இந்த லூப் போடுவாங்கண்டா, உங்களுக்கு நீங்க திருப்பி 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 என்ன செய்வீங்கள், ஏதாவது பிழையா நெகட்டிவ் நம்பர்ஸ்ல நீங்க அடிச்சுக்கொண்டு இருப்பீங்கண்டா, உங்களுக்கு அந்த லூப் வந்து திருப்பி திருப்பி ரன் ஆகிக்கொண்டே இருக்கும். இப்ப உங்களுக்கு சரியா அத நீங்க குடுத்தீங்கன்னா தான் லூப்ப விட்டு அது என்ன செய்யும், உங்களுக்கு வெளியே வரும். ஸோ அந்த ரீசனுக்காண்டி தான் இந்த வைல் ட்ரூ லூப் இதுக்குள்ளேயும் வைல் ட்ரூ லூப் குடுக்குறதுக்கான ரீசன் அதா தான் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே சக்சஸா நடக்குமெண்டா, எங்கட அந்த டிக்ஷனரிக்குள்ள கொண்டு போய் இந்த அக்கவுண்ட்ஸ வந்து ஆட் பண்ணி விடணும். அதுக்குரிய கோடிங் தான் இது. அக்கவுண்ட்ஸ் அக்கவுண்ட்ஸ்ன்னு சொல்றது வந்து உங்களோட இந்த டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரியில வந்து பாருங்க அக்கவுண்ட் நம்பர்ன்னு சொல்றது வந்து இந்த வேரியபிள். அந்த கீக்குள்ள உங்களுக்கு என்ன, நாங்கள் வந்து அந்த டிக்ஷனரி தான் உருவாக்குவோம். இங்க நேம், பேலன்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் இதான் டிக்ஷனரியோட ஸ்ட்ரக்சர். இப்ப நேம், பேலன்ஸ், இனிஷியல் பேலன்ஸ். இப்ப இதுக்கு நிறைய லிஸ்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் அதனால இத ஒரு லிஸ்ட்டா ஸ்டோர் பண்றோம். சரி. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சா அப்புறம் உங்களுக்கு இந்த ஃப்ளோ நடந்து வரையில உங்களுக்கு என்ன நடக்கும், அக்கவுண்ட் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு இதுல வரும். ஸோ இவ்வளவு பார்த்தீங்கண்டா, இவ்வளவு என்னது செய்றோம், இத வந்து நாங்கள் பார்க்கல. இது வந்து உங்களோட அந்த கிரியேட் அக்கவுண்ட் இந்த சாய்ஸ் 1 நடக்கல இவ்வளவு நடந்து முடியும். இப்ப என்ன இதுக்கு போவோமா? இல்ல. வந்து சாய்ஸ் 2 என்டர் பண்ணா தான் அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது பாருங்க. இல்ல சாய்ஸ் 2 வந்து உங்களோட டிபாசிட் மணிக்குரிய லாஜிக். அதுக்கு என்ன லாஜிக்? ஃபர்ஸ்ட்டா வந்து உங்களுக்கு ஹெடிங் விழணும். டிபாசிட் மணி ஹெடிங் விழணும். அதுதான் இந்த போட்டிருக்கு. இப்ப எப்பவுமே என்ன செய்யணும், எங்களோட என்ன அக்கவுண்ட் நம்பர்ன்ற கேட்டு வாங்கி தான் அதுக்கு தான் நாங்க டிபாசிட் பண்ணலாம் என்ன. ஸோ அதில வந்து நாங்க என்ன செய்றோம், அக்கவுண்ட் நம்பர கேட்டு வாங்குறோம். அப்புறம் அந்த அக்கவுண்ட் நம்பர் என்ன பார்க்குறோம், என்ன இல்லையேண்ட மேல பார்த்தாங்க பார்த்தாங்க. இஃப் அக்கவுண்ட் நம்பர் இன்னன்னு மேல பார்த்தாங்க. அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கல. சரி. இங்க பார்க்குறோம். இங்க என்ன செய்றோம், இங்க வந்து அக்கவுண்ட் நம்பர் நாட் இன் அக்கவுண்ட்ஸ்ன்னு பார்க்குறோம். என்னென்ன அவங்களோடயும் அக்கவுண்ட்ஸ் டிக்ஷனரி அக்கவுண்ட் நம்பர்ன்றது கீ. அந்த கீய தேடுறோம். சரி. அந்த கீய தேடக்கல பாருங்க உங்களுக்கு அந்த அக்கவுண்ட் நாட் இன் அக்கவுண்ட்ஸ் சொல்லலாம் அக்கவுண்ட் நாட் ஃபவுண்ட். ஓகே. அக்கவுண்ட் இல்லையேண்டா உங்களுக்கு உள்ள போயிடலாம். ஒண்ணுமே செய்யலாது. பிறகு பார்க்குறோம். இப்ப என்ன செய்யும், இப்ப இந்த லூப்ப பார்க்கிறது அந்த என்ன எங்களோட வேல்யூஸ செக் பண்றதுக்கு அந்த டிபாசிட் பண்ண நெகட்டிவ் அதான் வைல் ட்ரூவா போட்டுட்டு, இப்ப என்ன செய்றோம், இப்ப அமௌண்ட் எஸ்டிஆர் அமௌண்ட் டிபாசிட் குடுத்துட்டு, அது என்ன செய்றோம், நாங்க அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு என்ன லெஸ் தேன் 0வா இருக்குமெண்டா என்ன அமௌண்ட் மஸ்ட் பி பாசிட்டிவ்னு சொல்லி போனா லூப் திருத்தி ரன் பண்ணி இருக்கும். இல்லையாண்டா என்ன செய்யும், அந்த லூப்ப விட்டு உங்களுக்கு பிரேக் ஆகிடும். சரி இதுல உங்களுக்கு இதுல பார்த்தீங்கன்னா, இந்த எக்செப்ஷன் வந்து உங்களுக்கு எப்ப வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இதுல வந்து உங்களுக்கு
அந்த ஏதாவது ப ப நீங்க வந்து இப்ப இந்த எக்செப்ஷன் எப்ப த்ரோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த நம்பர்ஸ்களுக்கு பதிலா ஸ்ட்ரிங்கையும் சேர்த்து அடிச்சீங்கன்னா, அந்த இடத்துல வந்து என்ன நடந்துரும்? உங்களுக்கு வந்து இன்வாலிட் இன்புட் ப்ளீஸ் என்டர் நம்பர் ஃபார் டெபாசிட் அமௌண்ட் குடுத்துட்டு அந்த எக்செப்ட் வந்து உங்களுக்கு இதுல உங்களுக்கு வரும். சரிதானே? ஸோ இதுல நீங்க பார்க்கல. இப்ப என்ன செய்றோம்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த வந்து பாருங்கோ, எங்களுக்கு வந்து இல்ல ஐடியா என்னன்னா, ஃபர்ஸ்ட்டா அந்த அக்கவுண்ட்ஸ் என்ற டிக்ஷனரிக்குள்ள அந்த அக்கவுண்ட் நம்பர்ன்றது வந்து உங்களோட கீ. சரிதானே? அந்த கீயில பாருங்க எப்படி எடுக்கிறோம்னா, அதில இருக்க பேலன்ஸ எடுத்து அதில அந்த அமௌண்ட்ட வந்து கூட்டுறோம். அதே மாரி அந்த டிரான்சாக்ஷன்ஸ் என்றதையும் பார்த்து நீங்கள், அதுக்கெல்லாம் பாருங்க டிரான்சாக்ஷன் லிஸ்ட் என்ன, அதில வந்து இப்ப டெபாசிட்ன்னு குடுத்துட்டு அந்த அமௌண்ட் அந்த பேர்ல வந்து என்ன செய்றோம், நாங்க வந்து அத கூட்டி விடுறோம். சரிதானே? இப்ப அது இப்ப வந்து இப்ப டெபாசிட் சக்சஸ்ஃபுல் அப்டேட் பேலன்ஸஸ் என்ன பேலன்ஸ் இந்த இது வந்து உங்களுக்கு வருது. இப்ப அது மாரி தான். இப்ப அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து இப்ப எல்ஸ் இஃப் இப்ப இங்க வந்து இப்ப உங்களுக்கு வித்ட்ரா பண்றதுக்குரிய இந்த லாஜிக் வந்து இங்க வருது. இந்த லாஜிக்க நீங்க பார்த்தீங்கன்னா, இது சேம் ஆஸ் டெபாசிட் தான். இல்ல நீங்க பார்க்கையில வந்து வித்ட்ரா மணி என்ற ஒரு இது ஒண்ணு வருது. அது இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, என்டர் அக்கவுண்ட் நம்பர் கேட்டுட்டு இப்ப அக்கவுண்ட் நம்பர கேட்டு வாங்குறீங்க. அதே மாரி தான் நான் டெபாசிட் பண்ண அதே சினாரியோ இதுல பார்க்கையில வந்து உங்களுக்கு அந்த அக்கவுண்ட் நம்பர் கீ வந்து உங்களோட டிக்ஷனரிக்கு இல்லையேண்டா, அக்கவுண்ட் நாட் ஃபவுண்ட்ன்னு குடுத்து போட்டு தான் கன்டினியூஸ் பாச்சு அந்த அதுல ஸ்கிப் பண்றோம். இப்ப இது பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த சேம் ஆஸ் இந்த டெபாசிட் வேலிடேஷன் தான் உங்களுக்கு ஃப்ளோட்ஸ்ல இஷ்யூஸ் இருக்குமாண்டா, ஃப்ளோட் வேல்யூவா நீங்க வாங்கிக்கல நெகட்டிவ் அமௌண்ட்ஸ்கள் இருக்குமாண்டா, திருப்பி லூப் ரன் பண்ணி கொண்டிருக்கணும். அதுக்கான லூப்ப போட்டுட்டு ட்ரை கேட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல போட்டுருக்கேன். இப்ப நீங்க எந்த அமௌண்ட் வித்ட்ரான்னு குடுத்து போட்டு, இப்ப என்ன அந்த ஸ்ட்ரிங்க வந்து இப்ப ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணி போட்டு, இப்ப என்ன செய்றீங்க, அது வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ல வேல்யூவா இருக்குமாண்டா, அது உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து வரணும். இல்லையாண்டா என்ன இன்னொரு விஷயம் நீங்க ஒரு வேலிடேஷன் செய்ற வந்து, நீங்க வித்ட்ரா பண்ற அமௌண்ட் வந்து இன்னும் உங்களுக்கு இப்ப நீங்க உங்களோட அக்கவுண்ட்ல இருக்கிற பேலன்ஸையும் காட்டி கூட இருக்குமாண்டா என்ன செய்யணும்? அதுக்கே நாங்க ஒரு இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இருந்தா குடுக்கணும். ஸோ அதையும் குடுத்து போட்டு, இப்ப என்ன செய்றீங்க, அந்த இந்த இந்த 2 வேலிடேஷனையும் அது ஸ்கிப் பண்ணுமென்னா தான் உங்களுக்கு அது வொர்க் பண்ணும். அதனால எல்ஸ் ஸ்டேட்மென்ட்க்கு பிரேக்கப் வச்சிருக்கோம். சரி. அதே மாரி இப்ப இதுல பார்க்கையில உங்களுக்கு அக்கவுண்ட்ஸ் இந்த இதுக்குள்ள வந்து என்ன உங்களுக்கு அக்கவுண்ட்ல போய் அக்கவுண்ட் செலக்ஷன்ல போயிட்டு அந்த அக்கவுண்ட் நம்பர குடுத்து அந்த பேலன்ஸ்ல இருக்கிற அமௌண்ட்ட டிடக்ட் பண்ணலாம். மைனஸ் ஈக்குவல் ஆப்பரேட்டர் பாவிச்சு நாங்க வந்து இப்ப அமௌண்ட் குடுத்துருக்கோம். அது மாரி இப்ப உங்களோட அந்த டிரான்சாக்ஷன்லயும் நாங்க இப்ப என்ன செய்றோம்னா, இப்ப உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அத வந்து அப்பெண்ட் பண்ணிக்கொண்டு போறோம். இப்ப என்ன இந்த டிரான்சாக்ஷன்ல வந்து அப்பெண்ட் என்ன வித்ட்ராவல்ஸ்ன்னு குடுத்துட்டு என்ன அமௌண்ட்ன்றத இங்க குடுத்திருப்பாங்க. சரிதானே? இப்ப வித்ட்ராவல் சக்சஸ்ஃபுல் அப்டேட்டட் பேலன்ஸ்ன்னு குடுத்து போட்டு என்ன அந்த உங்களோட இதையும் நல்லா குடுத்துருக்கேன். சரிதானே? அந்த இதில நீங்க பார்க்கையில ஸோ அடுத்த பார்ப்போம். அடுத்த அடுத்த சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேலன்ஸ செக் பண்றதுக்குரிய சாய்ஸ். அதுக்கு நீங்க பார்க்கையில என்ன செய்றோம், நாங்க வந்து இங்க பேலன்ஸ வந்து செக் பண்ணி போட்டு, இப்ப என்ன என்டர் அக்கவுண்ட் நம்பர கேட்கிறோம். ஃபர்ஸ்ட் அதான் உங்களோட லாஜிக்கா இருக்கும். நீங்க என்ன என்ன செஞ்சாலும் சாய்ஸ் என்டர் பண்ணி போட்டு, அக்கவுண்ட் நம்பர பார்க்கணும். அக்கவுண்ட் நம்பர் இல்லையேண்டா அக்கவுண்ட் நாட் ஃபவுண்ட்ன்னு சொல்லும். பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்க பேலன்ஸ் வந்து எங்க இருக்குன்னா, உங்களோட ஒவ்வொரு அக்கவுண்ட்ஸ்லயும் அந்த பேலன்ஸ்ல பார்க்கலாம். அது சிம்பிளா வந்து கரண்ட் பேலன்ஸ்ன்னு சொல்லி போட்டீங்க. நாங்க பிரிண்ட் பண்றோம். சரிதானே? இப்ப வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அடுத்து 5வது நீங்க பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரிஸ். நீங்க என்ன டிரான்சாக்ஷன் செய்றீங்கன்றத பார்க்க போறோம். அதான் நீங்க 5வது சாய்ஸ குடுக்க டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கு போய் இந்த பாகில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் அவங்களோட அக்கவுண்ட் நம்பர கேட்டுவாங்க. அக்கவுண்ட் நம்பர் இல்லையேண்டா உங்களுக்கு என்ன செய்யும்? உங்களுக்கு வந்து நாட் இன் அக்கவுண்ட்ஸ் வேண்டா உங்களுக்கு அக்கவுண்ட் நாட் ஃபவுண்ட் வரும். பிறகு அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரிய பிரிண்ட் பண்ணுவீங்க. அதுக்கு தான் பாருங்க டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி ஹெட்டிங்க போட்டுட்டு பாருங்க இஃப் அக்கவுண்ட்ஸ் அந்த அக்கவுண்ட் நம்பர் அந்த உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன் இருந்தா மட்டும் தான் அதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு ஃபோர் லூப்ப போய் வாங்கிக்கணும். ஃபோர் டிரான்சாக்ஷன் இன் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் என்று அத குடுத்து போட்டு என்ன ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸையும் நாங்க இங்க வந்து பிரிண்ட் பண்றோம். சரி இல்லையாண்டா என்ன செய்றோம்? நாங்க வந்து நோ டிரான்சாக்ஷன் ஃபவுண்ட் ஃபார் திஸ் அக்கவுண்ட் ஒரு மெசேஜ குடுக்குறோம். சரி குடுத்து போட்டு இப்ப எல்ஸ் இஃப் சாய்ஸ் உங்களுக்கு 6ண்டா இப்ப அதுல வந்து நாங்க எக்ஸிட் பண்றோம். இல்லையாண்டா உங்களுக்கு இன்வாலிட் சாய்ஸ் ப்ளீஸ் ட்ரை அகைன்னு சொல்றோம். ஸோ இதுதான் வந்து இந்த டிக்ஷனரிய பாவிச்சு இந்த கோட எப்படி நாங்க செஞ்சிருக்கிறோம்ன்றக்கூடிய இந்த கோட வந்து நான் விளங்கப்படுத்திருக்கேன். நான் நெக்ஸ்ட் வீடியோல இதோட ஃபங்ஷன் வெர்ஷன் எக்ஸ்ப்ளனேஷன பார்ப்போம். தேங்க்